தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான திமுக வேட்பாளர் தேர்வு செய்யும் ஆலோசனை கூட்டமானது தற்போது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன், அதே போல மாவட்ட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் என அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று அல்லது நாளை திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக எம்எல்ஏ இருந்த பிறகு மீண்டும் திமுக தான் விக்கிரவாண்டியில் போட்டியிடுகிறது. அதற்கான ஆயத்த பணிகளை தற்போது விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக செய்ய உள்ள நிலையில் அதற்கான பணிகள் குறித்தும் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. மேலும் இன்றோ அல்லது நாளையோ வேட்பாளர் பட்டியல் திமுக சார்பில் வெளியிடப்படுகிறது. இந்த இடைத்தேர்தலில் திமுக எம்எல்ஏ மரணமடைந்த தொடர்ச்சியாக அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்த நிலையில் அதற்கான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர் கிட்டத்தட்ட திமுக பொறுத்த வரைக்கும் 3 வேட்பாளர்கள் அந்த மும்முனை போட்டியில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது அதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு எந்த வகையில் தேர்தல் பிரச்சாரங்கள் குறித்து வியூகங்கள் மற்றும் பல்வேறு தேர்தல் நடைமுறைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் வேட்பாளர்களை இன்று மாலை அல்லது நாளை காலை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான அந்த ஆலோசனை கூட்டமானது மாவட்ட அமைச்சர் இருக்கக்கூடிய பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் என இருவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று முதலமைச்சருடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்று மாலை அல்லது நாளை காலை என இது 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் வேட்பாளர் பட்டியல் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விக்கிரவாண்டியை பொறுத்தவரைக்கும் திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி அதற்கான பணிகளையும் முன்னெடுப்பதற்காக முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.